It's officially 12 o'clock and I am going to 28 today. Oh my god. So I made a promise for myself. Happy birthday, my dear girl. Happy birthday. It's my birthday. Happy birthday to me and welcome to my video. இது வந்து என் பர்த்டேக்காக நான் வந்து ஸ்பெஷலாக பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். இது வந்து நல்லா இருக்கு. ஸோ அதனால காட்டுறேன். I did this for my birthday. Wow. Happy birthday, my dear. Happy birthday. ஹலோ 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 ஹலோ. ஸோ இன்னைக்கு May 18th என்னோட பர்த்டே. நேற்று பண்ண மீல்ஸ் நீங்கள் வந்து அந்த விலாக் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டுன்றேங்க. ஸோ இது வந்து என்னோட 28th பர்த்டேவோட விலாக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த ஐடியா இல்லை. பட் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஓகே சும்மா ஏதாவது எடுத்து வைக்கலாம், நம்ம ஃப்யூச்சருக்கு பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்தேன். எடுத்துட்ருக்கேன் இந்த விலாகை. எனக்கு வந்து நேற்றெல்லாம் ஒரே 28 அப்படின்னு இருந்தாலும் இன்னைக்கு சடனாக 28 ஆயிடுச்சா, ஓமேகா நான் ரொம்ப பெரிய பொண்ணாயிட்டேன் அப்படின்னு எனக்கு தோணிகிட்டே இருக்கு. பட் ஸ்டில் நான் வந்து இதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். நான் 28 நவ். ஸோ இன்னைக்கு வந்து நிறைய பெரிய பிளான்ஸ்லாம் எதுவும் கிடையாது. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம வந்து இன்னைக்கு ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிக்கிறேன். பட் ஐம் நாட் ஷுர் நான் அதை பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு வந்து இன்னைக்கு ஆஃபீஸ் ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் வந்து எனக்கு காலையில் வேலை கிடையாது, நைட்டு தான். நான் வந்து நைட் ஷிஃப்ட் பார்த்துட்ருக்கேன். செகண்ட் வந்து ஒரு நல்ல விஷயம், ஸோ காலையில் நான் நிறைய இடத்துக்கு போயிட்டு வர மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். ஆனால் ஒரு பேட் விஷயம் என்னென்னா, நான் ஒரு 4 hours அது தூங்கணும் இன்னைக்கு. ஸோ தட் எனக்கு நான் வந்து நைட் ஷிஃப்டில் கொஞ்சம் முடிக்கிற மாதிரி இருக்கும். 2 days-ஆக வந்து புது பெட்டு அப்படின்றதுனால இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். திஸ் இஸ் மை நியூ பெட். என் அக்கா வந்து எனக்கு பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணது. ஸோ வந்து என்னோட ஒரு ட்ரீம், எனக்கு ஏதோ ஒரு பெட் இருக்கணும் அப்படின்றது. ஸோ ஃபைனலாக இந்த பெட்டு வந்து எனக்கு கிடச்சதுனால நான் வந்து சந்தோஷத்துலேயே வந்து 2 நாளாக சரியாக தூங்கலை. அங்கிட்டு பண்ணி இந்த ஹீரோயின்ஸ்லாம் பண்ணுவாங்கல்ல, லிட்டலாக அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். காலை தப்பாக அடிச்சுக்கிட்டு அது மாதிரி. ஏன்னோ நான் கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவ் தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் பீங் ஹைப்பர் ஆக்டிவ் கூட தப்பாக எனக்கு ஒன்றும் தோணுது கிடையாது. ஐ லவ் பீயிங் லைக் தட். ஸோ வந்து கொஞ்சம் ஜாலியாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நேற்று ஃபுல்லாக அப்படி தான் இருந்தேன், ரொம்ப வைப்பாக இருந்தேன்னா இல்லை சொல்லிட்டு தூங்கலை சரியா. இப்போ வந்து நைட்டு ஒரு 12:30 தான் தூங்கினேன். காலையில் 4:30 நான் முழிச்சிட்டேன். உட்காந்து என்னை பூஸ்டப் பண்ணுற வீடியோஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன், கொஞ்சம் யூடியூப் வீடியோஸ் அந்த மாதிரி. ஸோ நவ் அண்ட் எஸ் ரெடி ஃபார் த டே அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் என்னமோ உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி நான் வந்து ஓவரா வயசாகிட்டு இருக்கே, ஏதாவது பண்ணணும் இப்போ லைஃப்ல அப்படின்னு ஒரு அது வந்துட்டு இருக்கு எனக்கு.
ஹோப் நான் அதை கண்டிப்பாக இந்த வாட்டி பண்ணி முடிப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். எனக்கு வந்து அந்த நம்பிக்கை இருக்குது. ஸோ எஸ், இன்னைக்கான பிளான் ஃபஸ்ட்டு என்னென்னா குளிச்சுட்டு கோவிலுக்கு போகணும். ஸோ அது வந்து ஒரு பிளான். அதுக்கப்புறம் நல்ல மாதிரி சாப்பிடணும். அதுக்கப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். ஜிம்முக்கு போய் பண்ணுவேனான்னு எனக்கு தெரியல, பிகாஸ் ஆப்வியஸ்லி. பட் மொட்டை மாடி போயிட்டு இப்போ ஒரு மணி 6 இருக்குமா, ஸோ நான் ஒரு 7 வரைக்கும் நான் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான். பெருசாக பிளான் ஒன்றும் கிடையாது, கோ வித் த ஃப்ளோ தான். பட் முடிஞ்ச வரைக்கும் ஐ ஷுட் பி ஹாப்பி, அவ்வளோதான். எது நடந்தாலும் ஐ ஷுட் பி ஹாப்பி. ஸோ எதையுமே பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஏன்னா ஆல்ரெடி என்னோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் பெட் ஆகிடுச்சு லாஸ்ட் வீடியோலே. ஸோ செம்மையான ஒரு பர்த்டே ட்ரெஸ், என்னோட பர்த்டே கேக்கு, நான் அதோட ஃபோட்டோஸ்லாம் சீக்கிரமா லைக் ட்ரெஸ் போட்டுட்டு இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது நான் அதையும் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ கூட. அது இல்லாமல் கட்டில், ஸோ வந்து இது அதுக்கப்புறம் ஒரு வார்மான ஸ்டார்ட். நான் வந்து முன்னாடியெல்லாம் என்னோட ஒரு 23rd 21st 22nd பர்த்டேக்கெலாம் எனக்கு வந்து மினிமம் ஒரு 100 விஷ் வரணும் அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன். நிறைய பேர் விஷ் பண்ணணும், என் பர்த்டே நிறைய பேர் தெரியணும்னு. அந்த யாராவது விஷ் பண்ணாங்கன்னா அதை ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரியில் வைப்பாங்க, அதெல்லாம் லிட்டரலாக பண்ணேன். பட் நேற்று வந்து நான் ஒரு 12 வரைக்கும் முடிச்சுட்டு இருந்தேன்ல. ஸோ வந்து எனக்கு மைண்டில் இருந்ததெல்லாம் எனக்கு யாரும் விஷ் பண்ண தேவையில்லை, என்னோட பர்த்டே யாருக்கும் ஞாபகம் இருக்கணும்னு கூட எனக்கு அவசியம் கிடையாது. பட் நான் அதை வந்து ஏற்றுக்கிற மனநிலைமையில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நடந்துச்சு. நான் வந்து பெருசாக இந்த பர்த்டே விஷ் அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் வைக்கல, ஆனால் நான் ஹாப்பியாக இருந்தேன். அந்த நேற்று டே வைண்ட் அப் பண்ணும்போது ஒரு சந்தோஷம் வந்து அதெல்லாம் வேர்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹாப்பியான நல்லா இருந்துச்சு. அட்லீஸ்ட் நான் இந்த வயசுலயாவது அதை கற்றுக்கிட்டேன்னு ஐ ஃபீல் ப்ரவுட். ஓகே, ரொம்ப பேசிகிட்டே இருக்கேன், ஆல்ரெடி இதுவே ஒரு 6 நிமிஷம் போயிடுச்சு. ஸோ நம்ம போயிட்டு இப்போ ஒர்க் அவுட் பண்ணலாம். ஒர்க் அவுட்டுக்கு பெருசாக எதுவும் ட்ரெஸ் பார்த்த போது கிடையாது, ஏன்னா இப்போ வந்து நான் குளிக்கணுன்றதுனால பெருசாக இந்த ட்ரெஸ்ஸில் தான் வந்து நான் போய் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். சரியா, ஒர்க் அவுட் பண்ணலாம். சிடாம். ஒர்க் அவுட்டுக்கு முன்னே ஏதாவது சாப்பிட்ணுன்னு நினச்சேன், பார்த்தா என்கிட்ட ஒரு வாழைப்பழம் இருக்குது, நேற்று எடுத்துகிட்டு வந்தது சாப்பிடல நான், ரொம்ப அது. ஓகே, ஸோ இந்த வாழைப்பழத்தை வந்து இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு மேலே போயிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, அண்ட் ஹாப்பி பர்த்டே டு மீ. வாவ், ஃபர்ஸ்ட் மீல் ஆஃப் த டே. நான் பால் கூட சாப்பிடலன்னா ரொம்ப வயிறு எம்டியாக இருக்கும். தண்ணி குடிச்சிட்டேன் ஆல்ரெடி. ஸோ நம்ம போய் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, பாபா பாபா பா. மணிக்கு எல்லாமே வெயில் வந்து பயங்கர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹலோ, இப்போ வந்து இட்ஸ் மை ஒர்க் அவுட் செஷன். பண்டல், ஆஹா, அது பூண்டுலாம் கிடையாது. பூண்டு எப்படி விலை பெருசுன்னு இருக்கும். ஒரு வழியாக 5 ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னைக்கு அவ்வளோதான், நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்போ நான் கீழே போகிறேன். ஆக்சுவலி கிளம்பலான்னு தான் நினச்சேன், பார்த்தா இந்த இடத்துல நல்லா காற்று வருது. ஸோ ஒரு நல்லா வருது. ஒரு 10 நிமிஷம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். வந்ததே 6:25 தான், இப்போ 37 தான் ஆகுது. ஸோ 12 நிமிஷத்தில் ஒர்க் அவுட் முடிச்சிருக்கேன். ஸோ இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் காற்று, நல்ல காற்று வாங்கிட்டு போகலான்னு இருக்குது. அம்மா பாட்டி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க எனக்கு. என்னென்னா, இப்படி உட்காரணுமா, கை கால் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு ஊனக்கூடாதான், முதுகு வந்து பெண்ட் ஆகக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணுமா, முதுகு பெண்ட் ஆகக்கூடாது, இப்படி இருக்கணும். எவ்வளோ நேரம் நான் இப்படி தாக்கு பிடிக்க போகிறேன்னு எனக்கே தெரில. பட் பாட்டி சொல்லிட்டாங்கல்ல, ஐ ஹாவ் டு ட்ரை. கை கீழே வைக்கக்கூடாது. இது என்னது, இது நேற்று போட்டது. ஓகே, ஆமாம், கொஞ்சம் நல்லா சதை இருக்குது எனக்கு. இங்கெல்லாம் சதை இருக்குது. ஐயோ, இட்ஸ் ஹைலி டிஃபிகல்ட். ஒர்க் அவுட் பண்ணால் கூட இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்.
பாட்டி என்ன நல்லா பண்ண சொல்றாங்க தெரியுமா? வெயிட் பண்ணுறதுதான் என் நிலமை. படுத்திருக்கிறது என்ன நல்லா இருந்தாலும் காலை இப்படி நீட்டிட்டு படுத்திருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் வேற வழி இல்லை. பாட்டி எனக்காக சொல்றாங்கன்னா ஐ ஷுட் டூ. பட் அப்படி பண்ண போகிறது கிடையாது. இருங்க காட்டுறேன். ஐ எம் கோயிங் டு டூ திஸ். ஐயா 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 கை வைக்காம முடியல பாரு, கால் வலியுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. வயிறானா வலி தாங்கல. அப்பா போதும். அப்படியா சொல்றீங்க? We were happy. I was wrong 'cause I got my ass kicked when you called my cell phone and telling me you're going on. You made me feel like a little fool in this wicked game. I try so hard. Hi. வந்து பர்த்டே ஃபோட்டோஸில் எடுத்தாச்சு. நான் வந்து மேக்கப் பண்ணும்போதே காமிக்கணும்னு நினச்சேன். பட் வந்து எனக்கு டைம் வந்து கம்மியாக இருந்ததுனால டைம் கம்மியாக இருந்துச்சு. நான் வந்து சீக்கிரமாக ஃபோட்டோ ஷூட் முடிக்கணும். பிகாஸ் வந்து வெயில் பயங்கரமாக வந்துடும் அப்படின்றதுனால நான் சீக்கிரமாக முடிச்சிட்டேன். அண்ட் திஸ் இஸ் மை அவுட்ஃபிட். எனக்கு ஒரு காட்டுறேன். எஸ், திஸ் இஸ் மை பர்த்டே அவுட்ஃபிட். என்னோட ரொம்ப ஒரு ட்ரீம் ட்ரெஸ் இது வந்து. ஹாப்பி. இது வந்து சும்மா ஒரு பவள மணி வந்து இது வந்து அக்கா எனக்காக வாங்கிட்டு வந்திருந்தேன் எங்கேயோ ரொம்ப தூரத்தில் இருந்து. ஸோ இதுக்கு நல்லா பேர் ஆகும் அப்படின்னு நினைச்சேன். சீரியஸ்லி ஓகே, செம்மையாக வந்து பேர் ஆச்சு. அழகாக இருக்கு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் ஃபோட்டோஸ்லாம் அவ்வளோ பயங்கரமாக சூப்பராக டெவலப் ஆகிருக்கு. அதெல்லாம் வந்து நான் ரீல்ஸில் மேபி போடுவேன், ஷார்ட்ஸில் போடுவேன். ஸோ ஷார்ட்ஸில் போடுவேன், இன்ஸ்டாகிராமில் போடுவேனான்னு எனக்கு தெரியல, நாட் ஷுர். அது வந்து ஷார்ட்ஸில் போடுவேன். ஆனால் என்ன மேட்ருனா இடத்த வந்து கந்தரக்கோலமாக்கிட்டேன். இப்போ நான் மேக்கப் போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து கச்சாமச்சான்னு போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ சரி பண்ணிவிட்டு கேக் சாப்பிடணும். ஸோ நேற்று வந்து நான் சொல்லி நல்லா என்னோடய பர்த்டே கேக் இதுதான் வந்து ஆக்சுவல் என்னோடய பர்த்டே கேக். சரியான கேக், சூப்பராக இருக்குது. ஸோ வந்து இந்த கேக்கை சாப்பிட்றது தான் அடுத்த ஒரு 3 to 4 hours என்னோடய வேலையே. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு முடிக்கணும். வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதை தாண்டி வேஸ்ட் பண்ணுறதுக்கே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் இப்படி சாப்பிட்னா என்னோடய ட்ரெஸ்ஸை வந்து நான் கெடுத்துட்டேன். அதனால் இப்போ போய்ட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வேறு ஏதாவது ட்ரெஸ் போட்டுட்டு நான் வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, யா நான் வந்து ரெடி ஆகிட்டேன் சாப்பிட்றதுக்கு. ஒரு சோகமான காமெடி ஒன்று சொல்லிட்டா. என்னன்னா, இப்போ வந்து உங்களுக்கு பர்த்டே அப்படின்னா அதிகமாக எந்த ஆப்லேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்? ஸோ வந்து மோஸ்ட்லி வாட்ஸ்அப்பில் வரும், இன்ஸ்டாகிராம் வரும். கதவு திறக்கணும் மாடி. வாட்ஸ்அப்லேருந்து வரும், இல்லை இன்ஸ்டாகிராம்லேருந்து வரும். ரொம்ப ரேராக ஸ்னாப் சாட் அந்த மாதிரிலாம் வரும். சார் ஸ்னாப் சாட் கூட வரும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எனக்கு எதுலேயும் தெரியுமா அதிகமாக நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு இன்னைக்கு? லிங்க்டின்லேருந்து. என்னை தெரிஞ்சவங்களை விட என்னை வந்து யாருன்னே தெரியாதவங்க தான் எனக்கு விஷ் பண்ணாங்க. என்னை தெரிஞ்சவங்க 4 பேர் தான் எனக்கு விஷ் பண்ணாங்க. தெரியாதவங்க தான் நிறைய பேர் விஷ் பண்ணாங்க. ஸோ இதுலேருந்து கடவுள் எனக்கு என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாரு, தெரிஞ்சவங்க யார்ட்டையும் தெரியாதவங்கள தான். ஸோ எஸ், நான் வந்து சொல்லிட்டேன். கேக்கு பயங்கர டேஸ்ட். இப்போ நான் காலையில் வேறு ஒர்க் அவுட் பண்ணேன். பர்த்டே அன்னைக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் அது பிரச்சனை கிடையாது. சூப்பர். இப்போ வந்து நான் எடுத்த வீடியோ ஃபோட்டோஸ்லாம் இந்த ஃபோனில் தான் இருக்குது. அதுதான் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ
யாரும் நினைக்கிறாங்க தெரியல. ஓகே, ஸோ நான் அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடிட் பண்ணணும்னா அந்த ஃபோன் எனக்கு வேணும். அதனால் அடுத்த ஒரு 2 ஹவர்ஸ்க்கு என்ன பண்ண போகிறேன்னா எடிட் பண்ணுவேன், சாப்பிடுவேன், அப்புறம் போய் தூங்கணும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே, பாய். இட்ஸ் டைம் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். இன்றைக்கி வந்து தயிர் சாதம், உருளைக்கிழங்கு. மண்டையை மட்டும் தயவு செஞ்சு கன்சிடர் பண்ணாதீங்க, நான் அது கொஞ்சம் காயிலையா, அதனால் அப்படி சுருண்டு சுருண்டு இருக்குது. ஸோ எஸ், நான் பிறந்த சாப்பிட்ற ஃபஸ்ட்டு சாப்பாடு, 3வது சாப்பாடு அப்பா இல்லை ஃபஸ்ட்டு பேக் செம்மையாக இருக்கு. தயிர் சாதம் ஆனால் காரசாரமாக இருக்குது பயங்கரமாக. என்னன்னா, நான் வந்து அந்த நேத்தானாக்கான வீடியோ வந்து எடிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் நிறைய நான் புதுசாக கற்றுக்கிட்டதுன்றதுனால எடிட் பண்ண ஒரு விஷயமா ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ எனக்கு வந்து டைம் கம்மியாக இருக்குது. இப்போ ஒரு 10 நிமிஷம் தான் நான் எடிட்டே பண்ணியிருப்பேன். இப்போ வந்து நான் போயிட்டு தூங்க போகிறேன். ஏன்னா 4 மணிக்கு கேப் வரும். அதுக்குள்ளே நான் வந்து நல்லா ஒரு தூக்கம் தூங்கினாதான் நைட் ஷிஃப்ட் வந்து நான் நல்லபடியாக இருப்பேன். எஸ், இந்த விலாக் வந்து கண்டினியூ ஆகும். என்னோடய பர்த்டே விலாக் நான் கண்டினியூ பண்ணால் வரப்போனா என்னமோ தெரியல, ஒரு இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா க்ளோ வந்து என் ஃபேஸில் எனக்கு தெரியுது. யா, இட்ஸ் மை பர்த்டே. ஸோ அதனால் அந்த க்ளோ இருக்க தான் செய்யும். என் வீட்டில் இப்போ யாருமே இல்லையா. எனக்கு எப்போவுமே ஒரு விஷயம் இருக்கும், பர்த்டே அதுமா வந்து எங்கேயாவது வெளியில் போகிறது, இல்லை வந்து நமக்கு யாராவது இந்த பூ கொடுக்கறது, அதெல்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு இந்த டீனேஜ் அந்த ஒரு 25-24 வரைக்குமே அந்த ஆசையெல்லாம் எனக்கு இருந்துச்சு. நம்ம வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து காரில் சுற்றணும், பயங்கரமாக நம்மளுக்கு பூவெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் நான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பூ கூட என் லைஃப்பில் ரிசீவ் பண்ணது கிடையாது. அண்ட் நோ ரிக்ரெட்ஸ். நான் அதுக்காக ஒரு நாளும் வருத்தப்பட்டதே கிடையாது, எனக்கு வந்து யாரும் பூ கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் வாட் ஐ ஹாவ் இன் மை லைஃப். நான் கோடிக்காக கொடுத்தாலும் எனக்கு வந்து எனக்கு இருக்க ஒரு 2-3 பர்சன்ஸ் மாதிரி எதுவுமே ஈடாகாது அந்த மாதிரி. அப்படின்றக்கச்ச எனக்கு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம், இதெல்லாம் எனக்கு நானே பண்ணிக்கணும் அப்படின்னு தோணும். இப்போ ஏன் இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா, பர்த்டே எதுமா வெளில போகலையா அப்படின்னு எனக்கு 2-3 பேர், நிறைய பேர், என்ன இன்னைக்கு செம்மையா வேற லெவலா நீ வெளில போறியா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி எனக்கு இன்னைக்கு வெளியில் போகிற எந்த ஒரு ஆசையும் கிடையாது. எங்கள் வீட்டில் தயிர் சாதம் இருக்குது, எனக்கு வந்து ஒரு பெட் இருக்குது, ஃபேன் இருக்குது, இஎம்ஐ இருக்கா, எஸ் இஎம்ஐ இருக்குது, வைஃபை இருக்குது. அதுதான் சொல்ல வந்தேன். ஸோ வைஃபை இருக்குது. நான் பாட்டிக்கு ஒய்ஃபைல நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி ஹாயாக படுத்து தூக்கிட்டு ஜாலியாக இருக்கேன். நைட்டு போயிட்டு நான் வேலை பார்க்கணும். எனக்கு வந்து ஒரு மாதிரி இதுவே சூப்பராக இருக்குது. வெளியில் போகணுமோ இல்லை வந்து அது என்னமோ, நான் கொஞ்சம் சம்மரில் பிறந்ததுனால எனக்கு இந்த சம்மர் டைமில் வெளியில் போகிறதே அப்படின்னு தான் இருக்கும். ஐயோ கச்ச கச்சன்னு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி பரபரப்பான்னு படுத்துக்கிட்டு இப்போ போயிட்டு கொஞ்ச நேரம் நல்லா வெளியில் கட்டல் இருக்குது, எடுத்து படுத்து தூங்குறேன்னா 4 மணி தான் ஷார்ப்பாக எழுந்திருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் வந்து 3:30 to 4 o'clock தான் பிறந்தேனா. ஸோ அதனால் அந்த டைமில் தான் எனக்கு வந்து ஆக்சுவல் பர்த்டே. அப்போத்துலேருந்து தான் நான் 28. இப்போ வரைக்கும் நான் 27.99.999. ஓகேவா? அந்த 1% வந்து 3:30லேருந்து 4 மணி தான் மாறும். ஸோ அப்போ வந்து கோயிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன்.
எஸ், திஸ் இஸ் மை பிளான் ஃபார் த டே. இப்போ நான் போய் தூங்குறேன். ஓகே. அண்ட் நீங்கள் யாராவது இது ஒரு மண்டே இல்லை, ஸோ நீங்கள் யாராவது வீட்டில் இருக்க மாட்டீங்க, படம்லாம் பார்க்க மாட்டீங்கன்னா தட்ஸ் ஃபைன். ஸோ நான் போயிட்டு இப்போ தூங்குறேன் கைஸ். பாய். ஸோ இது வந்து another பர்த்டே ட்ரெஸ் என்னோடது. இது வந்து சும்மா ஆஃபீஸ்க்கு போட்டு போகிறதுக்காக வாங்கினேன். அதுதான் என்னோடய மெயின் ட்ரெஸ். பட் இதுவும் சரி ஓகே, பர்த்டேக்கு ஆஃபீஸ்க்கு வந்து அந்த ட்ரெஸ் போட்டு போக முடியாது அப்படின்றதுக்காக வாங்கினேன். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் 4:20. நான் சீக்கிரமாக கிளம்பணும். அண்ட் பேச முடியுமான்னு தெரில. I'll try my best to talk. ஓகே. ஃபைனலி பாட்டிக்கிட்ட பிளெஸிங்ஸ்லாம் வாங்கியாச்சு, கடவுள்கிட்டையும் பிளெஸிங்ஸ்லாம் வாங்கியாச்சு. அண்ட் திஸ் இஸ் மை ஹோல் அவுட்ஃபிட். இது எப்படி இப்படி காட்டுறது எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. எனக்கு கையில் நான் ஃபோன் வச்சுருக்கேன். அண்ட் எஸ், நான் வந்து இப்போ ஆஃபீஸ் கிளம்பிட்டேன் ஆல்மோஸ்ட். ஸோ ஒன்று கேப் வரத்துக்கு ஒரு 10-15 நிமிஷம் இருக்கும். ஸோ கொஞ்சம் வயசான மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த வருஷம் என்னென்னலாம் பிளான் பண்ணியிருக்கணும், ஐம் கோயிங் டு டூ எவ்ரி சிங்கிள் திங். அண்ட் ஓகே, ஸோ நம்ம வந்து அப்புறமா பார்க்கலாம். ஸோ எஸ், தேங்க்யூ. ஆஃபீஸ் வந்துட்டேன். These memories will stay with me. Ooh.